शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் தமிழா இன்னும் நமக்காவானும் எந்தன் உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. கோவிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி. பிரம்ம நாமங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு ஒன்றனுடைய இலக்கணத்தையும் சொல்லி வருகின்றார். சென்ற வகுப்பில் நம்ம இறுதியாக பார்த்தது பரிபூரணம். 86வது பாடலில் ஆத்மா பரிபூரணம், எவ்வித குறையும் இல்லாமல் எப்பொழுதும் எங்கும் வியாபித்ததாக, காலதேச வஸ்து வரையறை இல்லாததாக இருக்கின்றது. அடுத்த லட்சணம் அனந்தன். அந்தம் என்றால் முடிவு, அனந்தம் என்றால் முடிவு இல்லாதது. முடிவில்லாத வஸ்து எதுவோ அது அனந்தன். 87வது பாடல். உடல் பொறிகள் தமின் மிகவும் விரிவதான உட்கரண ஆதிகற்கும் அந்தமே உடைத்தாய். அடரும் அந்தக்கரண ஆதியாலும் எட்டி அரியவனா விரி பஞ்சபூதங்கட்கும் திடமாயா விசிட்டருக்கும் காலபேதம் தேசபேதங்களினால் அந்தம் தன்னை இடமாக காண்கினுமே அந்தமின்றி இயல் சாட்சியான நாம் அனந்தமாமே. அனந்தனாமே. உடல் பொறிகள் தமின் மிகவும் விரிவதான உட்கரண ஆதிகற்கும் அந்தமே உடைத்தாய். அடரும் அந்தக்கரண ஆதியாலும் எட்டி அரியவொனா விரி பஞ்சபூதங்கட்கும் திடமாயா விசிட்டருக்கும் காலபேதம் தேசபேதங்களினால் அந்தம் தன்னை இடமாக காணுகினுமே அந்தமின்றி இயல் சாட்சியான நாம் அனந்தனாமே. உடல் பொறிகள் தமின் மிகவும் விரிவதான உட்கரண ஆதிகற்கும் அந்தமே உடைத்தாய். அந்தம்னா முடிவு, எல்லை, வரையறை. காலத்தினால இருக்கும், இடத்தினால இருக்கும். கால இட வரையறை. அழிவு, அழிந்து போதல். அந்தம்னா அது இல்லாமல் போதல்.
காலத்தினால் ஒரு வஸ்து தோன்றுகிறது, இருக்கிறது, இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகின்றது. ஒரு இடத்துல இருக்கிறது, இன்னொரு இடத்துல இல்லை. அப்படி வஸ்து வரையறை, இடத்தால வரையறைங்கிறது இருக்கின்றது. உட்பொறிகள் தமிழ் மிகவும் விரிவதான உடல் பொறிகள், உடல் மற்றும் பொறிகள், உடலில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இவைகளை விட விரிவதான ஒரு எல்லை அதிகமாக இருக்கின்ற உட்கரண ஆதிகற்கும் அந்தமே உடைத்தாய். இந்த உள்ள இருக்கக்கூடிய எல்லா அந்தக்கரணம், உட்கரணம்ங்கிறது அந்தக்கரணம், சூக்ஷ்ம சரீரம், அந்தமே உடைத்தாய். அதற்கு உடலால் ஒரு வரையறை, உடம்புக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, தெரியும் நமக்கு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரங்களுக்கு, சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மனதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான வியாபகம் இருக்கின்றது. கண்ணால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பார்க்க முடியும், அதுக்கு மேலே கண்ணு வேலை செய்யாது, தெரியாது. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பொருள் தெரியாது. மனதுனால கண்ணுக்கு எட்டாத விஷயங்களையும் நம்மால் ஒரு சிந்தனை செய்து அறிந்து கொள்ள முடியும். கண்ணு இந்திரியங்களுடைய வியாபகத்தோட மனதோட வியாபகம் அதிகம், அதனால் அது மிகவும் விரிவதான. ஆனால் அதற்கும் ஒரு எல்லைங்கிறது இருக்குது. மனதுக்கும் அகப்படாத விஷயங்கள்ங்கிறது இருக்கின்றது. பெரும்பாலும் இந்திரியங்களுக்கு என்ன விஷயமாகுதோ அதான் மனதுக்கு வரும். ஆனால் அந்த இந்திரிய விஷயங்களை வைத்து கொண்டு அனுமானமாக மனது அதற்கு மேலே கற்பனை செய்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கும் வரையறையானது, ஒரு எல்லையானது இருக்கின்றது. அதனால் அந்தமே உடைத்தாய். அதனால் அதனுடைய செயல்பாட்டில் ஒரு வரையறை. அதனால் அந்தம்ங்கிறது அதனுடைய அழிவு, அந்தம், அதுவே இல்லாமல் போகிறது, ஒரு முடிவு, மரணம். அது இருக்கின்ற பொழுதும் அதற்கு ஒரு எல்லைங்கிறது இருக்கின்றது, அதற்குன்னு ஒரு வரையறை இருக்கின்றது. அதற்குள்ளதான் அது செயல்பட முடியும். அடரும் அந்தக்கரண ஆதியாலும் எட்டி அறியவனா விரி பஞ்சபூதங்கட்கும். அதற்கும் வெளியே இருக்கிறது, விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். பூதங்கள் இந்திரியங்களுக்கும் அப்பாலும் இருக்கின்ற, இந்திரியங்களுக்கு விஷயமாகக்கூடிய தூரத்திலும் அதற்கு அப்பாலும் இன்னும் பறந்ததாக, மனதினுடைய எல்லைக்கும் அப்பாற்பட்டதாக அது இருக்கின்றது. உண்மையிலே இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பறந்து விரிந்திருக்குங்கிறத நம்மால் மனதில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதுங்கிறான். மனதை கற்பனைக்கு எட்டாத அளவு விரிந்திருக்கிறது என்பதுதான். நம்ம புத்திக்கு எட்டின விஷயங்களையே இப்படி இருக்கும், இவ்வளவுதான் அப்படிங்கிற நமக்கு கற்பனை பண்ண முடியாது. நம்ம சயின்ஸில் ராக்கெட் விட்டு அதெல்லாம் விட்டு டெலஸ்கோப் வச்சு இல்லை ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் பார்த்து சொல்கிறத வச்சு இவ்வளோ தூரம் இருக்குது பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம ஒரு அனுமானம் பண்ணுறோம். ஆனால் அதனுடைய முழுமையான அளவுங்கிறது நம்மளால் மனதினால் கிரகித்து கொள்ளவே முடியாத ஒரு அளவாக அது இருக்கின்றது. ஒரு பெரிய நட்சத்திரத்தை ஒப்பிடுற பொழுது சூரியனே ஒரு சின்ன புள்ளி மாதிரிங்கிறான். சூரியனே ஒரு புள்ளி மாதிரின்னா அது சூரியனை விட பல மடங்கு சின்னதாக இருக்கக்கூடிய பூமி என்னன்னா, இந்த மேப்பு, உலக மேப்பு போடுறானே, அது மாதிரி பிரபஞ்சத்துக்கு மேப்பு போடவே முடியாதுங்கிறான். நீங்கள் ஏன்னா ஒரு புள்ளின்னு வச்சா, சூரியனே ஒரு புள்ளின்னா அதுக்கு பக்கத்தில் பூமியை எந்த சைஸில் வைப்பீங்க? வைக்க முடியாது. பூமிக்கு பக்கத்தில் சந்திரனை என்ன சைஸில் வைக்கிறது? அதுக்குள்ளே இருக்க நம்ம நாட்டை எந்த சைஸில் வைக்கிறது? அதுக்குள்ளே இருக்க நம்ம வீட்டை எந்த சைஸில் வைக்கிறது? நாம் எந்த சைஸில் வைக்கிறது? அதனால் உண்மையான அளவில் நீங்கள் பிரபஞ்சத்தை ஒரு வரைபடமாக கொண்டு வர முடியாது. அப்படி தான் அறிவியலில் சொல்கிறான். அதுவும் அவன் அறிவுக்கு எட்டின அளவுக்கே அப்படி. அதற்கும் வெளியே எவ்வளவோ இருக்கின்றது, நமக்கு அது தெரியாது. அதனால் இந்த அந்தக்கரணத்துக்கும் விரிந்ததாக, பரந்ததாக, அந்த கரணத்தினுடைய எல்லையை விட விரிந்ததாக பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அதற்கும் ஒரு வரையறை, எல்லை இருக்கின்றது. திட மாயா விசிட்டருக்கும் காலபேதம். இந்த மாயா பிரதிபிம்ப சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன். நல்ல மாயா விசிஷ்டர்னாக்கா மாயையும் மாயையில் பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன். இதில் சிருஷ்டிகர்த்தா, ஜெகத்காரணன், இதை உண்டு பண்ணி இருக்கக்கூடியவர். அவர் இதை விட பஞ்சபூதங்களை விட மாயை பெரியதாக இருக்கு, அதற்கும் காரணமாக இருக்கிறதுனால அவரோட ஈஸ்வரன் பெரியவராக இருக்கலாம். ஆனால் அங்கேயும் காலபேதம், தேச பேதங்களினால் அந்தம். அதனால் அதுலேயும் காலத்தினால, தேசத்தினால அங்கேயும் அந்தம் என்பது இருக்கின்றது. அதனால் மாயா பிரதிபிம்பம்ங்கிறார். அப்போ பிரதிபிம்பம்ங்கிறது ஒரு காலத்தில் தோன்றியது, அது எந்த காலம்னு நமக்கு தெரியாதுங்கிறதுனால அனாத்தின்னு சொல்கிறோம். அது பிரதிபிம்பம்ங்கிறது வந்து இருக்கின்றது.
அதனால் அங்கே காலம்ங்கிறது இருக்கின்றது, தேசபேதம் இருக்குது. பிரம்மானா அவருக்கும் ஆயுட்காலம்ங்கிறது இருக்கின்றது. அவருக்கு ஒரு 100 சதுர்யுகம், 1000 சதுர்யுகம் பகல், 1000 சதுர்யுகம் இரவுனா, இப்படி அப்படி போகுது. அப்படி அவருக்கு ஒரு பிரம்மா போயிட்டு அடுத்த பிரம்மா வருவார்னா, அதனால் அத்திய பிரம்மணகனா இப்போ இருக்க பிரம்மாவனுடைய சங்கல்பத்தை நம்ம சொல்கிற பொழுது அத்திய பிரம்மணகனா இப்போ இருக்கக்கூடிய பிரம்மானா. அதுக்கப்புறம் அவருக்கு மேலே வேறு பிரம்மாக்கள்லாம் இருக்காங்க. அடுத்த பிரம்மா வருவார். அதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த சிருஷ்டிகர்த்தாக்களான ஈஸ்வரனாதி தேவர்களுக்கும் காலபேதம் தேசபேதம்ங்கிறது இருக்கின்றது. அதனால் அந்தம் தலை, அந்தம்னா முடிவு, எல்லை தனை இடமாக காணுகிறோமே. அதனால் அந்த உபாதிகளுக்கு எல்லையானது இருக்கின்றது. அந்தமின்றி முடிவில்லாமல் இயல் சாட்சியான நாம் அனந்தனாமே. அப்படி அவைகளையும் கடந்து எவ்விதமான எல்லையும் இல்லாமல் இருக்கின்ற நாம், அவைகளுக்கு சாட்சியாக இருக்கின்ற நாம் அனந்தனாமே. அதனால் நாம்ங்கிற பொழுது இங்கே பிரம்மம் ஆத்மா, சச்சிதானந்தமான ஆத்மா பிரம்மம். அது மாதிரி அந்த ஈஸ்வரன் முதலானவர்களுக்கும் காலபேதம் தேசபேதம்னு சொல்கிற பொழுது அவர்களும் சச்சிதானந்த ஆத்மா தான். அந்த உபாதிக்கு, அந்த சிருஷ்டிகர்த்தாங்கிற அந்த உபாதிக்கு காலபேதம் தேசபேதம் இருக்குது. அந்த உபாதிக்கும் ஆதாரமாக இருக்கிறது இதே சைத்தன்யம் தான். அதனால் நாம்ங்கிற பொழுது அந்த உபாதிக்கும் அதே சைத்தன்யம் தான் ஆதாரமாக இருக்குது. பல்வேறு உபாதிகள், நம்ம ஜீவ உபாதியில் இருக்கிறோம், அவித்யா உபாதியாக இருக்குது, அவர் மாயா உபாதியாக இருக்கிறார். அந்த உபாதிக்கு வரையறைங்கிறது இருக்குது. ஆனால் அதற்கு ஆதாரமாக சைத்தன்ய இடத்துல அது ஒன்று தான். அதனிடத்தில் எல்லைங்கிறது இல்லை, அதற்கு முடிவென்பது இல்லை. அதனால அனந்தம் பிரம்ம, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த அனந்தம்ங்கிறத அனந்தம் சத்தியம் அனந்தம் ஞானம்னு போட்டுக்கொள்ளணும். அனந்தம் சத்தியம்னா அந்த சத்தியம் இருக்குது, அது எல்லை இல்லாததாக இருக்கின்றது, வரையறை இல்லாததாக முடிவில்லாததாக இருக்கின்றது. அந்த ஞானம் அதுவும் முடிவில்லாததாக இருக்கின்றது. அப்படி இருக்கிறது தான் பிரம்மம். அதனிடத்தில் பிறகு மாயையினால் அதனுடைய சக்தியாகிய மாயையினால் ஈஸ்வரன் ஜீவன் மற்ற லோகங்கள் இதெல்லாம் பின்னால் உபாதிகளாக கல்பனையாக தோன்றியிருக்கின்றன. தோன்றியிருக்கின்ற அனைத்திற்கும் எல்லையானது இருக்கின்றது. அதற்கு காரணமாக இருக்கின்ற பிரம்மத்திற்கு எவ்வித எல்லையும் இல்லை. நாம் அந்த காரண பிரம்மம் எப்படி சொல்லுவோம், காரண பிரம்மம் காரிய பிரம்மம்னா காரிய பிரம்மத்துக்கு எல்லை இருக்கு, காரண பிரம்மத்திற்கு எல்லை இல்லை. அடுத்த லட்சணம் சர்வ சமன். சர்வசமன், எல்லாவற்றிலும் சமமாக இருப்பது, எல்லாவற்றிலும் சமமாக ஒரே மாதிரியாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாவற்றிலும் இருக்கு. ஒன்று அது இங்கே இருக்கு இங்கே இல்லைன்னு இல்லாமல் எல்லாவற்றிலும் இருக்குது. அப்புறம் இருக்கிற பொழுதுல இதில் அதிகமாக இருக்குது இதில் குறைவாக இருக்குன்னு அதுலேயே ஏற்றத்தாழ்வு இல்லை, சமமாக இருக்கின்றது. அது இல்லாத ஒன்று என்பது இல்லை. அதனால் சர்வ சமன். அகில உன்னத சுத்தம் அதில் ஒன்றினுக்கு ஒன்று, அதாம் பத்தில் ஒன்று குறைவாய், அல்கியே சக்தியும் பிணமாம் மகத்து முதல், ஆக்கிடினை அந்தம் உலகோடு, இகழ் தேவ பாகமும் மனுட பாகமும் என்ன, எய்து பூதங்கள் உடனே, இழி அதன்ம மத்தியம உத்தமமான பிரம்மன் முதல், எய்து தம் பாந்த உடல்கள், எய்து தம் பாந்த உடல்கள், சுக ஞானி யோகியோடு உபாசகன் கண்மியாய், தோற்றலொரு ஜீவராதி, சொல் ஈசன் ஈரதாய் தாரதம்மியமொடு, துலங்கு வத்தியாவினும் தான், இகலில் சத்து ஆகாரமாய் தாரதம்மியம் அது, எய்தாமல் எப்பொழுதுமே இருக்கின்ற சைத்தன்யமான நாமே என்றும்,
இயல் சர்வசமன் ஆகுமே. அகில உன்னத சுத்தமதில் ஒன்றினுக்கு ஒன்று அதாம் பத்தில் ஒன்று குறைவாய் அல்கியே சக்தியும் பிணமாம் மகத்து முதல் ஆக்கிடினை அந்தம் உலகோடு இகல் தேவ பாகமும் மனுட பாகமும் என்ன எய்து பூதங்களுடனே இழி அதன்ம மத்திம உத்தமமான பிரம்மன் முதல் எய்து தம்பாந்த உடல்கள் சுக ஞானி யோகியோடு உபாசகன் கண்மியாய் தோற்றலுறு சீவராதி சொல் ஈசன் ஈரதாய் தார தம்மியமொடு துலங்கு வத்தியாவினும் தான் இகலில் சத்து ஆகாரமாய் தார தம்மியம் அது எய்தாமல் எப்பொழுதுமே இருக்கின்ற சைத்தன்யமான நாமே என்றும் இயல் சர்வசமன் ஆகுமே. அகில உன்னத முற்றிலும் மேலான சுத்தம் அதின் ஒன்றினுக்கு ஒன்று சுத்தம்ங்கிறது சுத்த சைத்தன்யம் பிரம்மம். அதற்கு கீழே ஒன்றினுக்கு ஒன்று அதாம் ஒன்றுக்கு ஒன்றதாம் பத்தில் ஒன்று குறைவாய் இந்த சுத்த பிரம்மத்தினிடத்திலிருந்து தோன்றி இருக்கின்ற அனைத்து ஒன்றுக்கு கீழே ஒன்று படிப்படியாக வருகின்றது. அப்படி வந்திருக்கின்ற அனைத்துள்ளும் அதில் எப்படி தாரதமியம் இருக்குனாக்கா பத்தில் ஒன்று குறைவாய் ஒரு 10% குறைவா. அதனால் பத்தில் ஒன்றுங்கிற பொழுது இப்போ ஒன்றொன்றுக்கும் 10% அதனுடைய சக்தி அதனுடைய வியாபகம் மற்றதெல்லாம் கீழே இருக்கின்றது. அப்படி 10னா ரொம்ப கரெக்டாக 10% ரேஷியோ போட்டு இல்லை, ஒரு குறைவு அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறார். அது எப்படி அளந்தார் அப்படின்லாம் கேட்க முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு அது குறைவானதாக இருக்கிறது. அந்த சக்தி மற்றும் வியாபகம் மற்ற விஷயங்களில் அடுத்தடுத்த நிலைகளில் அது குறைவாக இருக்கிறதுன்னு காட்டுவதற்காக பத்தில் ஒன்று குறைவாய் போட்டிருக்கு. அல்கியேனா குறைவாய் இருந்தே. சக்தியும் பிணமாம்னா பின்னமாம் மகத்து முதல் அந்த பிரம்மத்தினுடைய சக்தி மாயாசக்தி அதிலிருந்து அதற்கு பின்னமாக அடுத்ததாக மகத்துங்கிறது மகத்தத்துவம். போல பிரம்மத்துக்கே மகத்துன்னு ஒரு லட்சணம் பார்த்தோம். அது எல்லாவற்றிற்கும் எல்லா மகத்துக்கும் மேலாக இருக்கிறதுன்னு. இந்த இடத்துல சக்தி மாயைக்கு பிறகு தோன்றக்கூடிய பிரகிருதிக்கு பிறகு மகத்தத்துவம்னு சொல்கிறோம். சமஷ்டி புத்தி தத்துவம், அதுக்கு மகத்துன்னு பேர். மகத்துனா சமஷ்டி புத்தி தத்துவம், கரண்ய கர்ப்ப தத்துவம். அப்படி அதுக்கப்புறம் அகங்கார தத்துவம், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் அப்படி வந்திருக்கு. சக்தியும் பிணமாம்னா பின்னமாம் மகத்து முதல் ஆக்கிடினை அந்தம் உலகோடு, அதற்கப்புறம் படிப்படியாக உலகம் வரைக்கும் அந்தம் உலகோடு இகல் தேவ பாகமும் மனுட பாகமும் என்ன எய்து பூதங்கள் உடனே. இந்த ஜடமான பிரபஞ்சம் வரைக்கும் வந்திருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் அதிலையும் அந்த சரீரங்களுக்கு எந்த சரீரம் தோன்றுகிறதோ அந்த எந்த லோக்கத்தில் எந்த சரீரம் வருதோ அதில் தாரதமியமானது இருக்கின்றது. அதனால் தேவபாகம்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுடைய சரீரம், அதில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வேறு மாதிரி. அதுவும் பஞ்சபூதம் தான், ஆனால் அந்த ரேஷியோ அது வேறு மாதிரி இருக்கின்றது. மனுட பாகம் பூலோகத்தில் மனிதர்களுடைய சரீரம் இதில் இருக்குது. நம்ம மனித சரீரம் பார்த்திவ சரீரம், பார்த்திவ பிரதானமான சரீரம். பார்த்திவ பிருத்திவி மண் பிரதானமாக இருக்கக்கூடிய சரீரம் நம்முடைய சரீரம். அதனால தான் ஸ்தூலமாக ரொம்ப ஸ்தூலமாக இருக்கின்றது. தேவர்களுடைய சரீரம் அக்னி பிரதானமான சரீரம். அதனால தான் தேவன்கிற பேரே இருக்குது. அவர்கள் அக்னி பிரதானமான சரீரம். அதனால தான் அவர்களுக்கு உணவு அக்னியில் ஆகுதியாக கொடுக்கின்றோம். பித்திருக்களுடைய சரீரம், பித்ருலோகத்தில் இருக்க பித்திருக்களுடைய சரீரம் ஜலீல சரீரம்ங்கிறாங்க, ஜலப்பிரதானமான சரீரம். அதனால தான் பித்திருக்களுக்கு தர்ப்பணம்ங்கிறது
ஜலத்தில் நம்ம ஜலமாக கொடுக்குறோம். மீன் மாதிரி இப்போ தண்ணீரில் இருக்கக்கூடிய மீனில் பிரதானமாக என்ன இருக்குது? தண்ணி தான் இருக்குது. இப்போ மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய உடம்புக்கும் தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய உடம்புக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ அதில் அதிகமாக தண்ணீர் இருக்குது, நமக்கு அதிகமாக மண் இருக்குது. அதே மாதிரி இந்த பூலோகத்தில் மிகுதியாக மண், பித்ருலோகத்தில் அங்கே இருக்கக்கூடிய சரீரத்தில் ஜலப்பிரதானமாக இருக்கும். தேவலோகத்தில் அக்னி பிரதானமாக இருக்கும்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அதனால் தேவபாகம் எல்லாம் பஞ்சபூதங்கள்னாலும் தேவர்களுக்கு ஏற்ற சரீரம், மனிதர்களுக்கு ஏற்ற சரீரம். அதனால் தேவ பாகமும் மனுட பாகமும் என்ன எய்து பூதங்கள் உடனே இழி அதன்ம மத்தியம உத்தமமான பிரம்மம். அதன்மங்கிறது அதமங்கிறது, இழி அதமன கீழான, மத்தியம நடுத்தரமான, உத்தம மேலான, பிரம்மம் முதல் எய்து ஸ்தம்ப அந்த உடல்கள். ஸ்தம்ப பரியந்தம், பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம்னு சொல்லுவோம். ஸ்தம்பம்னாக்க புழு பூச்சி கடைசியாக இருக்கக்கூடிய, புல் பூண்டு புழு பூச்சின்னு கடைசி படைப்புல கடைசியாக இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதுக்கு ஸ்தம்பம்னு பேர். இப்படி பிரம்மா தொடங்கி, பிரம்மா தான் முதல் சிருஷ்டியில் முதல்ல வந்த ஆள் பிரம்மா, மகாவிஷ்ணுடைய அவர் தோன்றின முதல் ஆள். கடைசியாக அவரால் அந்த பிரம்மா படைக்கிற வேலையை பண்ணார். பிரம்மாவால் கடைசியாக படைக்கப்பட்ட உயிரினும் கடைசி புல் பூண்டு புழு பூச்சிகள் அது வரைக்கும் அந்த சரீரங்களுக்குள்ளேயும் வேறுபாடு இருக்குது. அதம மத்தியம உத்தம 3 தரமாக இருக்கின்றது. அதுக்குள்ளே பல இனங்கள் இருக்குது, பல சரீரங்கள் பல இனங்கள் இருக்குது. அதற்குள்ளேயும் உத்தமம் மத்தியமம் அதமம்னு இருக்குது. இப்போ நாயினா அதுலேயே பல வெரைட்டி பார்க்குறோம், குதிரைனா அதில் வெரைட்டி இருக்குது, பசுன்னா அதில் வெரைட்டி இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. எல்லாம் அதுக்குள்ளேயே பல இனங்கள் இருக்குது. அதில் ஒன்று உயர்ந்தது, ஒன்று சும்மா நடுத்தரமாக இருக்கிறது, கீழே இருக்குது. அதோடைய சக்தி, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய அழகு முதலான தோற்றங்கள், அதை வைத்து கொண்டு நம்ம அதில் வேறுபாடு பார்க்க முடியுது. எல்லா நாயும் ஒரே மாதிரியான இல்லை, எல்லாம் அந்த நாய்களுடையக்குள்ளே சில சக்திகளில் வேறுபாடு இருக்கின்றது. அதனால் மிலிட்ரிக்கு நல்லா பயிற்சி கொடுத்து இராணுவத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள்னா எல்லா நாயும் அப்படி பயன்படுத்த முடியாது. அப்போ எந்த நாய்க்கு அதுக்கான அந்த திறமை புத்திசாலித்தனம் இருக்கோ அதுக்கு நல்லா பயிற்சி கொடுத்து அதை பயன்படுத்துகிறார்கள். அதே மாதிரி பசுமாடு மற்ற எல்லாத்துலேயுமே வேறுபாடு இருக்குது. மனித சரீரம்னாலும் அதற்குள்ளேயே பல ரேஸ் சொல்கிறோம், பல இனங்கள் பார்க்குறோம். அப்போ இதில் அந்தந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல அந்த சரீர அமைப்பானது தாரதமியமாக இருக்கின்றது. அந்த தாரதமியத்தை பொதுவாக 3 கிரேடாக பிரித்து உத்தமம் மத்தியமம் அதமம்னு பார்க்குறோம். மரம் செடிகளுக்குள்ளேயும் உத்தமமான மரம் இருக்குது, உத்தம ஜாத்தினா மரத்துக்குள்ளே அரச மரம், இந்த மாதிரி சிறந்த மரங்கள், சிறந்த பழங்களை சாத்விகமான உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் உத்தமம்னா. கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறது, உப்பு புளிப்பு காரம்லாம் அதிகமாக வர்ற மாதிரி தூக்கலாக இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குல்ல, அது மத்தியமம்னா. ரொம்ப சாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய பழங்கள் செடி கொடிகள் இருக்குது. ஒன்று ரொம்ப பிரயோஜனம் இல்லாத தாவரங்கள் இருக்குது, அதெல்லாம் அதமன. அப்படி எல்லாவற்றிலுமே அது இருக்கின்றது. அந்த சத்துவம் ரஜஸ் மாயையினுடைய சத்துவம் ரஜஸ் தமசனுடைய தாரதமியத்துக்கு ஏற்றாற் போல அதுலேயும் 3 பேதமானது இருக்கின்றது. சாத்விகம் பிரதானமாக இருந்தால் உத்தமமான சரீரமாக இருக்கும், ராஜசம் பிரதானமாக இருந்தால் அது மேலோங்கி இருந்தால் மத்தியமான சரீரமும், தமசு மேலோங்கி இருந்தால் அது தாமசமாக அதமமான சரீரமாகவும் இருக்கின்றது. அதனால் சிருஷ்டியில் எல்லாவற்றுள்ளும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. அதனால் சிருஷ்டியை சமன்படுத்துறதுங்கிறதே முடியாது. சிருஷ்டி சமனாகிறது எங்கேயான பிரளயத்தில் தான். இந்த 3 குணங்கள் சமமாகிற பொழுது தான் பிரளயம். பிரளயத்தில் மாயையினுடைய முக்குணங்கள் எப்படி இருக்குன்னா அது எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமமாக இருக்குது. அதில் எப்போ ஏற்றத்தாழ்வு வருதோ அதை சிருஷ்டியாகவே ஆகின்றது. அதனால் உலகத்தை இந்த உடல்களுக்குள்ள சமன்பாடுங்கிறது என்றைக்கும் எந்த காலத்திலையும் யாருனாலையும் கொண்டு வர முடியாது. அதே சமயம் எல்லா உடல்களுக்குள்ளும் இப்படி சிருஷ்டியில் தாரதமியம் இருந்தாலும் எல்லா உடல்களுக்குள்ளும் சமமாக இருக்கிறது அமூர்த்தமான சச்சிதானந்த ஆத்மா. அது கடைசியில் அதுக்கு நடுவில் இந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதத்தை சொல்கிறார். இந்த உத்தம மத்தியம அதம அப்படிங்கிறதோட அடிப்படையில் சுக ஞானி யோகியோடு உபாசகன் கன்னியாய் தோற்றல் ஒரு ஜீவராதி. இந்த மனிதர்களுக்குள்ளேயும் ஞானிகள் ஞான பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
யோக சாதனைகளில் பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உபாசகன் என்று பக்தனா நிறையா பக்தி உபாசனைகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கர்மத்தை பிரதானமாக கொண்டு சதா செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஏற்றத்தாழ்வு அந்த அவர்களுக்கு அந்தந்த விஷயத்தில் ஈடுபாடு மிகுதியாக இயல்பாகவே இருக்கு. அது ஏன் இயல்பாக இருக்குன்னா அந்த குண மாறுபாடுகளுக்கு ஏற்றாற்போல் அது இருக்கின்றது. கண்மையாய் தோற்றலூறு ஜீவராதி இப்படி தோன்றி இருக்கக்கூடிய ஜீவன் முதலான சொல் ஈசன் ஈரதாய் தாரதமியமோடு ஜீவன், அதற்கு மேலே ஈஸ்வரன், கடைசியாக இங்கே மனிதனை பார்த்தா மனிதனுக்குள்ளே இத்தனை வேறுபாடு இருக்குது. அப்புறம் ஈஸ்வரன், ஜீவராதி சொல் ஈஸ்வரன், ஈசன் ஈரதாய் இதெல்லாம் படைக்கப்பட்ட ஜீவன், படைத்த ஈஸ்வரன், இதெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரன், ஈரதாய் அதை இறுதியாக கொண்டு ஜீவராதின்னு சொன்னதுனால ஈசன் முதலாய், ஈஸ்வரன் இறுதியாய்னு சொல்லியிருக்கிறார். மனிதர் தொடங்கி ஈஸ்வரன் இறுதியாக தம்மியமொடு, தாரதமியம்னா ஏற்றத்தாழ்வு அந்த உபாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. துலங்குனா விளங்குகின்ற, வஸ்தியாவினும் அப்படின்னா வஸ்து யாவினும், வஸ்துங்கிறது வஸ்துனா பொருள், எல்லா பொருளுக்குமே பொருள் அப்படிங்கிறத தமிழ் சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு வார்த்தை சொன்னால், சம்ஸ்கிருத வார்த்தையில் சொன்னால் வஸ்து இருக்கிறதுன்னு அர்த்தம். வசதினா எது இருப்புத்தன்மை உடையதோ அது வஸ்து தானே. இருப்புத்தன்மை பொருளுங்கிற பொழுது அது எல்லாத்தையுமே குறிக்குது. எது இருக்குது அது பொருண்மை உடையது பொருள்னா. அப்போ அந்த இருப்பு என்பது உடையது வஸ்துன்னு பேர். வஸ்து யாவினும் தான் இகலில் சத்து ஆகாரமாய் தாரதமியம் அது எய்தாமல் எப்பொழுதுமே இருக்கின்ற சைத்தன்யம். சிருஷ்டியில் இவ்வளவு பேதங்கள் இருக்குது, தாரதமியம் இருக்குது, அந்த உபாதியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஆனால் இது அனைத்திற்கும் உள்ளே ஆதாரமாக இருக்கின்ற சத்தாகாரமாய் அனைத்தும் இருக்கிறதுன்னு இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. வஸ்துனாலே இருக்கிறது, ஈஸ்வரன் இருக்கிறார்னா, பஞ்சபூதங்கள் இருக்கின்றன, எறும்பு இருக்கின்றன, பிரம்மா இருக்கின்றார்னு எல்லாத்துலேயும் அந்த இருப்புத்தன்மைங்கிறது சமானமாக இருக்கின்றது. அதான் சத்து ஆகாரமாய், சத்தாகாரமாய்னா சத்தியமாய், அனைத்துள்ளும் இருப்பாக அப்படின்னு அர்த்தம். சத்தாய் தாரதமியம் அது எய்தாமல். அதனால் ஜடப்பொருள்களில் இந்த பிரம்மத்தினுடைய சத்தம்சம் மட்டும் பிரதானமாக வெளிப்பட்டு இருக்கு. அதான் ஜடப்பொருள்களுக்கும் சேதன பொருள்கள், ஜடப்பொருளும் இருக்குது, சேத்தனமான ஜீவர்களும் இருக்கிறார்கள். ஜீவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற பொழுது இங்கேயும் சத்து இருக்குது, ஜட பொருள்களில் அது இருக்கிறதுன்னு அதுலேயும் சத்து இருக்குது. அந்த சத்துங்கிற அம்சத்தினுடைய வெளிப்பாட்டில் சமமாக இருக்குது. சித்து வெளிப்படுறதுல ஜீவர்களிடத்தில் சித்து வெளிப்பட்டு இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. ஜட பொருள்களில் அந்த சூக்ஷ்ம சரீரம் இல்லை, சித்தம்சமானது வெளிப்படவில்லை. அதனால் அது ஜடம் மாத்திரமாக இருக்கின்றது. ஆனால் அங்கேயும் சத்துங்கிறது சமானமாக இருக்கின்றது. அதனால் சத்தாகாரமாய். அப்போ அங்கே சித்து இல்லையானா, சத்தை விட்டுட்டு சித்து இருக்க முடியாது, சித்து வெளிப்படாமல் இருக்குது, அவ்வளோதான். அதனால் சத்து சித்து ரெண்டும் ஒன்று தான். அதனால் அது தனியாக கொஞ்ச நாள் அப்படி இல்லாமல் இருக்குங்கிறதெல்லாம் இல்லை. அங்கு வெளிப்படாமல் அது இருக்கின்றது, வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் அது இருக்கின்றது. அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் என்ன ஆச்சுன்னா அதையும் அதே சக்தி தான், அதே எரிசக்தி தான். ஆனால் அது வெப்பங்கிறது மட்டும் இருக்குது, ஒளிங்கிறது இல்லை. ஒளிங்கிறது இல்லைங்கிறதுனால அந்த கரண்ட்டுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மின்னாற்றலுக்கு அல்லது அந்த எரிசக்திக்கு அது இல்லாமல் போச்சுன்னு அர்த்தமானா இல்லை, அது இருக்கும். ரொம்ப சூடாக்கி பார்த்தா தெரியும், புகைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் புகைஞ்சு எரிய ஆரம்பித்தாக்க நல்ல சக்தி இருக்குங்கிறது தெரியும். அப்போ என்னது, அது வெளிப்படாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டுப்படுத்தி வச்சுருக்கிறான். அதனால அந்த வெப்ப ஆற்றல் மட்டும் அங்கே வெளிப்படுது. அங்கே ஒளியாற்றல் பிரகாசங்கிறது வெளிப்படாமல் இருக்கிறது. வாய்ப்பு கிடைச்சா அதுவும் வெளிப்படும். வெப்பம் அதிகமாச்சுனாக்கா அது வெளிப்பட்டு மொத்தமாக எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வெளிப்படாமல் இருக்கிறது, அவ்வளோதான். அதனால் அந்த மாதிரி ஜட பதார்த்தங்களில் சத்தாகாரம், சத்து மட்டும் வெளிப்பட்டு இருக்கு, சித்து வெளிப்படாமல் இருக்கின்றது. சூக்ஷ்ம சரீரம் இருக்கக்கூடிய ஜீவர்களிடத்தில் சித்தும் வெளிப்பட்டு இருக்கின்றது. தாரதமியம் அது எய்தாமல். அதனால் இந்த சத்து பிரம்மம் சைத்தன்யம் தாரதமியம் எய்தாமல், அதில் வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல். அதனால் ஒரு செல் உயிரியாக இருந்தாலும் அங்கேயும் இருப்புங்கிறது இருக்கின்றது.
மிகப்பெரிய உயிரினமாக மிகப்பெரிய உடலாக இருந்தாலும் அங்கேயும் இருப்புங்கிறது இருக்கின்றது. அதில் தாரதமியம் இல்லை. தாரதமியம் அது எய்தாமல் எப்பொழுதுமே இருக்கின்ற சைத்தன்யம் ஆன நாமே எப்பொழுதும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் வேறுபாடுகளும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கின்ற நாம் என்றும் இயல் சர்வ சமன் ஆகுமே. எல்லாவற்றுள்ளும் சமமாக இருக்கின்ற வஸ்து ஆகுமே. அதனால் அனைத்துள்ளும் இருப்பாய் நான் இருக்கின்றோம். அனைத்தும் இருக்கிறதுன்னு சொல்கிற போது அந்த இருப்புத்தன்மை ஆத்மா பிரம்மத்தினுடையது. இந்த சரீரம் இந்த ஜீவன் இருப்பதற்கு ஆதாரமாக எது இருக்கின்றதோ அதுவே உலகம் இருப்பதற்கும் ஆதாரமாய் இருக்கின்றது. அனைத்துள்ளும் ஒரே ஆதாரம், ஒரே சத்வஸ்துவானது சமமாக இருக்கின்றது. அது இல்லாத பொருள்னு ஒன்று இல்லை. சத்து இல்லை அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. எல்லாவற்றுள்ளும் இருக்கின்றது, எல்லாமாகவும் இருக்கின்றது. அப்புறம் அதில் அந்த சத்துங்கிறதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. அது ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. சின்னது பெரிய சின்ன சத்து பெரிய சத்துங்கிறது இல்லை. வடிவத்தில் சிறியது பெரியதுன்னு இருக்கலாம். சத்தாங்கிறது ஒன்று தான். இந்த மின்சாரம்ங்கிறது எல்லா பல்புக்குள்ளேயும் சமமாக தான் இருக்குது, ஒரே அளவு தான். மின்சாரம்ங்கிறது ஒன்றா தான் வருது. ஆனால் அது எந்த பல்பு, அந்த பல்பினுடைய சக்திக்கு ஏற்றாற் போல் அதனுடைய வெளிச்சம் பிரகாசமானது ஏற்றத்தாழ்வு இருக்குது. 5 வாட்ஸ் பல்புனா குறைவான வெளிச்சம் இருக்குது. 5000 வாட்ஸ் பல்பு போட்டால் அதில் மிகுதியான வெளிச்சம் இருக்குது. பின்னாடி இருக்க மின்சாரம், ரெண்டுக்கு பின்னாடி இருக்க மின்சாரம் ஒன்று தான். 5 வாட்ஸ்லேயும் அதே தான், 5000 வாட்ஸ்லேயும் அதே தான். அப்போ அதனுடைய வெளிப்பாடு அந்த உபாதிக்கு ஏற்றாற் போல் குறைவாகவும் மிகுதியாக இருக்குது. அது உபாதியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு பேதம், ஆதார வஸ்துவில் பேதம் இல்லை. அதே தான் இந்த ஆத்மா எல்லாவற்றுள்ளும் சமமான சத்தையாக இருக்கின்றது. நான் இருக்கின்றேன். ஆனால் இந்த ஆத்மா இருக்குன்னா சரி, ஏதோ ஒரு ஆத்மா இருக்கணும், இல்லை நாமே நான் அதை போட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் அப்படி தான் போட்டு வர்றார். அதனால் சைத்தன்யம் அப்படி இருக்குது, ஆத்மா அப்படி இருக்குன்னா சரி இருக்குது போல அப்படின்னு நினைக்கப்படாது. ஆனால் நாமே என்றும் இயல் சர்வசமன் ஆகுமே. நாம் தான் எல்லாவற்றுள்ளும் இருப்பாய் இருக்கின்றோம். அதனால் நான் உன்னை கொல்ல போகிறேன்னா, கொல்றவனுக்குள்ளேயும் சத்தாக இருக்கிறது நான் தான். அதனால் தன்னைத்தானே கொல்லுதல் முடியாதுன்னா, நீ கொல்லலாம், என்னையை கொல்லலாம், இந்த உடம்பை கொல்லலாம். உன்னால் கொல்ல முடிஞ்சது உடம்பனுடைய அந்த வடிவத்தை அழிக்கலாமே ஒழிய சத்தாவை அழிக்க முடியாது. அந்த கத்தி, எந்த கத்தியை வச்சு கொல்றியோ அதற்குள்ளேயும் சத்தாவா ஆத்மாவாகிய நான் தான் இருக்கிறேன். கொல்பவனாகவும் நான் தான் இருக்கிறேன்னா, அதனால் தன்னைத்தான் கொன்று கொள்ளுதல்ங்கிறது சாத்தியம் இல்லை. கொல்லுதல் கொல்லப்படுதல் என்பது உடலில் நடக்கக்கூடியது தான். அதுதான் பகவத்கீதை முழுக்க பகவான் சொல்கிறார். ந கன்யத்தே கன்யமானே ஷரீரேனா, ஷரீரம் கொல்லப்படுகின்ற பொழுதும் இது கொல்லப்படுவது இல்லை என்பது தான். அடுத்தது இதே தான் வேற ஒரு கோணத்தில் சொல்கிறார். சர்வ அதிஷ்டானம்னா எல்லாவற்றிலும் சமமாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அதிட்டானம் சொக்க உடல் விசிட்டனுக்கும் அமர்தூல தணுக்கள் அவைக்கும் பூதங்கள் அதிட்டானம் அவைக்கும் அதிட்டானம் மாயை அமர் ஈசனும் கிளிஞ்சில் வெள்ளி போல உதித்தல் ஒரு வாக்கு மாத்திரம் அல்லாமல் உள அதிட்டானம் தவிர ஒன்று இல்லென்றே மதித்திட நிர்ணயம் பிறந்த அதனால் சித்தாய் பயங்கிடு நாம் சர்வ அதிஷ்டானமாமே. அதிட்டானம் சொக்க உடல் விசிட்டனுக்கும் அமர்தூல தணுக்கள் அவைக்கும் பூதங்கள் அதிட்டானம் அவைக்கும் அதிட்டானம் மாயை அமர் ஈசனும் கிளிஞ்சில் வெள்ளி போல உதித்தல் ஒரு வாக்கு மாத்திரம் அல்லாமல் உள அதிஷ்டானம் தவிர ஒன்றில்லென்றே
மதித்திட நிர்ணயம் பிறந்த அதனால் சித்தாய் பயங்கிடு நாம் சர்வ அதிஷ்டானமாமே. அதிஷ்டானம், அதிஷ்டானம்னாக்க ஆதாரமாக இருப்பது. எது ஒன்றை தாங்கி கொண்டு இருக்கின்றதோ அதற்கு அதிஷ்டானம் அப்படின்னு பேர். நன்றாக நிலை பெற்று இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஸ்தா அப்படிங்கிற தாதுலேருந்து வரதா நன்றாக நிலை பெற்று இருப்பது. அவ்வாறு இருப்பவன் எவனுக்கு அவனுக்கு அதிஷ்டானன்னு பேர். எல்லாவற்றுள்ளும் நன்றாக நிலை பெற்றிருக்கின்ற ஒரே ஆள் நாம் தான், ஆத்மாதான், பிரம்மம்தான். அதிஷ்டானம், அதிஷ்டானம் அதிஷ்டானம். சுக்க உடல் விசிஷ்டனுக்கும். இந்த விசிஷ்டன், விசிஷ்டன்கிறது அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம் அல்லது அந்த கரண பிரதிபிம்ப சைத்தன்யம். ஜீவன், ஜீவன் சிதாபாசனுக்கு விசிஷ்டன்கிற பெயரை சொல்கிறார். விசிஷ்டன்னாக்க பிரதிபிம்ப சைத்தன்யம், மாயா அவித்யா விசிஷ்ட சைத்தன்யம். அதனால் வெறும் அவித்யாங்கிறத சொல்லாமல் விசிஷ்டன்கிறது மட்டும் இருக்குது. ஜீவன், சிதாபாசன் அல்லது ஜீவன். இந்த ஜீவனுக்கு அதிஷ்டானம் எதுனா சூக்க உடல், சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்தில் தான் அந்த கரணம், அதில் பிரதிபிம்பித்து தான் அந்த ஜீவன்கிறவன் தோன்றி இருக்கின்றான். கண்ணாடியில் பிரதிபிம்பம் ஏற்படுற மாதிரி அந்த சத்துவ பிரதானமான அந்த கரணத்தில் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் வந்து ஜீவன் என்ற தோற்றமானது இருக்கின்றது. அதனால் இந்த ஜீவனுக்கு சூக்ஷ்ம உடல் என்பது அதிஷ்டானமாக இருக்கின்றது. அமர் தூல தணுக்கள் அவைக்கும் பூதங்கள். இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது ஸ்தூல தனு, ஸ்தூல சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் இருந்து தான் தன்னுடைய கர்மாவை செய்கின்றது, கர்ம பலனை, இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது. அது இருந்து வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை? கரண்ட் இருக்குது, ஆனால் கரண்ட் என்னன்னா அது போய் வெளிப்படுறதுக்கு ஒரு உடலானது தேவை. அப்படி இருக்கின்றது. இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்குது. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அதிஷ்டானம் என்ன? பஞ்சபூதங்கள், அவைக்கும் பூதங்கள். இந்த ஸ்தூல சரீரம் வந்து பஞ்சபூதங்களிலிருந்து தோன்றியது. அவைக்கும் பூதங்கள் அதிஷ்டானம், அவைக்கும் பூதங்கள் அதிஷ்டானம். அவைக்கும் அந்த பஞ்சபூதங்களுக்கு அதிஷ்டானம் என்ன? அவைக்கும் அதிஷ்டானம் மாயை. மாயை அவர் மாயை. மாயைக்கு அதிஷ்டானம் என்ன? ஈஸ்வரன். அதிஷ்டானம் மாயை அமர் ஈசனும். மாயை அமர்ந்திருக்கின்ற ஈசன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். மாயையோடு கூடிய ஈஸ்வரன் எடுத்துக்கொள்ளலாம். பஞ்சபூதங்களுக்கு அதிஷ்டானம் மாயையோடு கூடிய ஈஸ்வரன். அவர் தான் அவருடைய சங்கல்பத்தினால இந்த மாயையினுடைய தாமச அம்சத்திலிருந்து இவைகளை தோற்றுவித்திருக்கின்றார். இந்த தோற்றங்கள் எல்லாம் எப்படி அதை சொல்கிறார்? கிளிஞ்சில் வெள்ளி போல, கிளிஞ்சலில் வெள்ளி போல. கிளிஞ்சல்ங்கிறது சிப்பி, சிப்பிக்கு கிளிஞ்சல்னு பேர். அதில் தோன்றுகின்ற வெள்ளி தோற்றம், வெள்ளி தோற்றம், வெள்ளி மாதிரியான ஒரு தோற்றம். அது வெயிலில், கிளிஞ்சல் வந்து அந்த மணல் வெளியில் வெயிலில் படுற, வெயிலில் இருக்கிற பொழுது சூரிய ஒளிப்பட்டு அது மின்னுகின்றது. தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது அங்கே ஒரு வெள்ளி காசு இருப்பது போல தெரிகின்றது. வெள்ளி பொருள், வெள்ளி தான் இருக்குங்கிற மாதிரியான தோற்றம் தெரிகின்றது. பக்கத்தில் போய் பார்த்தா அது வெள்ளி இல்லை, கிளிஞ்சல் தான், அந்த சிப்பி தான் அவ்வாறு தெரிகின்றது. அப்போ என்னது? அது வெறும் தோற்ற மாத்திரம். அந்த வெள்ளி போலனாக்கா, கிளிஞ்சலில் வெள்ளி போலனா இருக்கிறது ஒன்று, வெளியே தெரிவது ஒன்று. அந்த தோற்றம் வெறும் கல்பனா தோற்ற மாத்திரம். வாஸ்தவமாக அந்த பொருள் அங்கே இல்லை. வெள்ளி போல உதித்தல் ஒரு வாக்கு மாத்திரம் அல்லாமல் உல அதிஷ்டானம் தவிர ஒன்று இல்லென்றே மதித்திட. இந்த ஈஸ்வரன், மாயை, ஸ்தூல பூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள், அப்புறம் அதிலிருந்து வந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், பிரதிபிம்பமான சிதாபாசன், இது எல்லாமே கிளிஞ்சலில் வெள்ளி போல வெறும் தோற்ற மாத்திரம், வெறும் கல்பிதம், தோற்ற மாத்திரமாக, உண்மையில் இல்லைன்னு அர்த்தம். மித்யா என்ற அர்த்தம். தோற்றமாக வந்திருக்கின்றதுன்னா அது மித்யா. தவிர வாக்கு மாத்திரம் அல்லாமல் உள அதிஷ்டானம் தவிர, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அதிஷ்டானமான வஸ்து தவிர அது இல்லை. அதனால் வெள்ளிக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது கிளிஞ்சல்,
கிளிஞ்சல்ங்கிற ஒரு கிளிஞ்சல் தான் வெள்ளிங்கிற தோற்றமாக தெரிகின்றது. அப்போ வெள்ளி என்பது என்னது? அதற்கு உள்ளே அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய கிளிஞ்சல் தான். பாம்பு என்பது என்னது? அதற்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய கயிறு தான். கயிறு இல்லைன்னா பாம்புங்கிற தோற்றமானது இல்லை. பாம்பு என்பது இல்லை, பாம்பு தோற்றம் இல்லை. அதிஷ்டானம் தவிர ஒன்று இல்லென்றே, தவிர வேறாக அவைகள் இல்லென்றே. ஒன்றி இல்லென்றேன்னு இருக்கு, ஒன்றில்லென்றேன்னு சேர்த்து போட்டுக்கலாம். ஒன்றி இல்லைன்னு ரெண்டு வேண்டாம், ஒன்று இல்லென்றே. தவிர ஒன்று இல், தவிரனா ஒன்று இல். ஈ தனியாக பிரிச்சுட்டாக்கா ஒன்றுன்னு போடணும். ஒன்று இல்லென்றே, தனியாக அவைகள் ஒன்றாக இல்லை, தனித்த சொந்த இருப்புடையதாக அவைகள் இல்லென்றே மதித்திட. அதனால் இது விவேகம் செய்து ஆராய்ந்து பார்த்தாக்கா, சாஸ்திரத்தினுடைய உதவியோட நம்மளுடைய புத்தி யுக்தியையும் பயன்படுத்தி இவைகளுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அங்கே இருக்கிறது மெய்ப்பொருள் ஒன்றுதான். அதனால் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா. இப்போ அறிவுனால இதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அப்பொருளினுடைய மெய்ப்பொருளை காண்பதே அறிவுனா. அப்புறம் என்ன? அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதே அறிவுனா. அதற்குள்ள அதிஷ்டானமான மெய்ப்பொருள் ஒன்றுதான். அது பார்க்கறதுக்கு வேற வேற தோற்றத்தில் இருக்கலாம். எப்பொருள் எத்தன்மை தாயும்னா அது தோற்றத்தில் அந்த உபாதியில் வேற வேற வடிவங்கள் இருக்கலாம், வேற வேற செயல்பாடுகள் இருக்கலாம், அதனால் நம்ம வேற பெயர்கள் வைத்திருக்கலாம். அதற்குள்ள மெய்ப்பொருளாக இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். உண்மை பொருளாக அதிஷ்டானமாக இருக்கிறது ஒன்றுதான். மதித்திடன, அதனால் மதித்திடனா அதற்கு மதிப்பிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதை நிர்ணயம் பிறந்த அதனால் சித்தாய் வயங்கிடு நாம். கடைசி அதிஷ்டானமாக இருக்கிறது ஒரே ஒரு சைத்தன்யம்தான், ஒரே ஒரு சச்சிதானந்த ஆத்மாதான், ஒரே வஸ்துதான் என்று விளங்கி கொண்டிருக்கின்ற நாம் சர்வ அதிஷ்டானம் ஆமே, அனைத்திற்கும் அதிஷ்டானமாக நாம் இருக்கின்றோம். அப்போ அனைத்தும் நம்மேல், ஆத்மாவாகிய நம்மேல், பிரம்மமாகிய நம்மேல் கல்பிக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லா நகைகளுக்கும் அதிஷ்டானம் என்ன? ஒரே தங்கம் தான். ஒரே தங்கம் தான் எல்லா நகைகளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்றது. அப்போ நகைங்கிறது அதன் மேலே கல்பிக்கப்பட்ட ஒரு தோற்றமன்றி வேறொன்றும் இல்லை. அந்த தங்கத்தை விட்டுட்டு நகைங்கிறது ஒரு காலம் இருக்க முடியாது. அதே போல் ஆத்மாவை விட்டு உலகம் என்பது ஒரு காலம் இருக்க முடியாது. ஆகவே உலகத்திற்கு அதிஷ்டானம் ஆத்மா, அதுவே நாம் என்று தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அடுத்த லட்சணம் அகண்டன். கண்டம்னா பிளவு, பிரிவு, பிரிந்திருத்தல், சின்னதாக இருக்கிறதுன்னு. அதனால் கண்ட துண்டமாக வெட்டி போடுவோம்னு சொல்கிறேன். கண்ட துண்டமாக வெட்டுறதுன்னு இருக்குல்ல, துண்டு துண்டாக வெட்டுறதுன்னா அப்படி சிறிய பகுதிக்கு கண்டம்னு பேர். எந்த பகுதிகளும் இல்லாமல் முழுமையாக இருக்கிறது அகண்டம். பிளவுபடாமல் இருக்கிறது, பகுதிகள் இல்லாமல் இருக்கிறது அகண்டம். அவ்வாறு அகண்டமாக எது இருக்கோ அதுக்கு அகண்டன்னு பேர். நவை காலமாதியால் கண்டிதம் உறாத அறிவான நாமே அகண்டன். நவிலு மற்றொரு யுக்தி உலகர் நிர்ணயம். அருகர் நனு புத்தராகமத்தும் அவை தேவராகமத்து. அவை பிரம்மன் அரி ஈசராகமத்து. அவை புராணத்து. அவை பாரதத்து. அவையும் நீதி சாரத்து. அவையும் அறைகின்ற கர்ம காண்டத்து. அவை உபாசனா காண்டம். அவையாவும் உபநிடதம். அவைகளால் கண்டித்தலாம். அவை நிர்ணயம் செய். அரியமை ஒன்று கண்டிக்க ஆகாததாலுமாக. யவமில் உபநிடதத்தில் அதீத பிரமாணம் வேறு இல்லாதபடியினாலும் யாவு பிரமாணத்தினுக்கும் அவை முடியாதலாலும் யாமே அகண்டன். நவை காலமாதியால் கண்டிதம் உறாத
அறிவான நாமே அகண்டன். நவிலு மற்றொரு யுக்தி உலகர் நிர்ணயன். அருகர் நனு புத்தராகமத்தும் அவை தேவராகமத்து. அவை பிரம்மன் அரி ஈசராகமத்து. அவை புராணத்து. அவை பாரதத்து. அவையும் நீதிசாரத்து. அவையும் அறைகின்ற கர்ம காண்டத்து. அவை உபாசன காண்டம். அவையாவும் உபநிடதம். அவைகளால் கண்டித்தலால். அவை நிர்ணயம் செய். அறியமை ஒன்றும் கண்டிக்க ஆகாததாலும் ஆக. யவமில் உபநிடதத்தில் அதீத பிரமாணம் வேறு இல்லாதபடியினாலும் யாவும் பிரமாணத்தினுக்கும் அவை முடியாததாலும் யாமே அகண்டன். நவை காலமாதியால் கண்டிதம் உராத அறிவான நாமே அகண்டன். காலம் முதலானவைகளால் பிளவுபடுத்தப்படாத கண்டமாகாத அறிவான நாம், அறிவு சொரூபமாக இருக்கின்ற நாம். அதனால் கால தேச வஸ்து வரையறை இல்லாமல், அந்த வரையறைங்கிறது தான் கண்டம். அந்த எப்படி எந்த விதமான பிரிவும் இல்லாமல் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் சர்வசமனாக இருக்கின்ற நாம், அதை கடந்தும் இருக்கின்ற நாம். அதனால் காலமும் பிறகு தோன்றியது தான். காலம் இடமும் ஒரு காலத்தில் தோன்றியது தான், காலம் இல்லாத காலத்திலும். அதனால் காலங்கிற வரையறையும் இல்லை. மற்ற எல்லா தோன்றிய அனைத்திற்கும் கால வரையறைங்கிறது இருக்குது. காலமே வரையறைக்குட்பட்டது, அதுவே ஒரு காலத்தில் தோன்றியது. இப்போ காலம் இல்லாத காலத்தும் இருக்கின்ற நாம். அதனால் காலம் கடந்ததாகவும் காலாதீதமாகவும் இருக்கின்ற நாம், காலத்திற்கும் அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கின்ற நாம் அகண்டம். அதனால் கால தேச வஸ்து வரையறைங்கிறது பிரம்மத்தினிடத்தில் இல்லை. ஆகவே நாம் பிரம்மம், நாம் ஆத்மா, நாம் அகண்டன். இன்னொரு யுக்தி சொல்கிறார். இந்த அகண்டம்ங்கிறதுக்கு இன்னொரு நியாயம், இன்னொரு விதமான விளக்கம். அதனால் ஒன்று காலதேச வரையறை இல்லைங்கிறதுனால அகண்டம். அதற்கப்புறம் இன்னொரு விதமான விளக்கம் கொடுக்கிறார். நவிலு மற்றொரு யுக்தி, இன்னொரு நியாயம். அகண்டம்ங்கிறதுக்கு இன்னொரு விதமான விளக்கம். உலகர் நிர்ணயம் அருகர் நனு புத்தர் ஆகமத்தும். உலகருங்கிறது லோகாயத்தர். லோகாயத்த மதத்தில் இதுதான் உலகத்தினுடைய தன்மை சொரூபம், இவ்வளவுதான் உலகம்னு ஒரு வரையறை சொல்கிறான். அவன் ஒரு சித்தாந்தம் சொல்லுகின்றார். இதில் லோகாயத்த மதம், சார்வாக மதம், அந்த மாதிரி மதத்தில் உலகம் எது இருக்கோ அவ்வளவுதான் இருக்குது, அதற்கு மேலே ஆத்மா பிரம்மம் கடவுள்னா ஒன்றும் கிடையாது, இவ்வளவுதான் உலகம்னு ஒரு நிர்ணயம், உலகத்துக்கு ஒரு லட்சணம், ஒரு வரையறை சொல்லுகின்றார்கள். அருகர், அதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சமண மதத்தவர்கள் அருகர், அவர்கள் லோகாயத்தர் சொல்லுகின்ற அந்த சித்தாந்தமானது தவறு என்று அதை கண்டிக்கிறார்கள். அது தவறு, உன்னுடைய வரையறை, உன்னுடைய எல்லைங்கிறது ரொம்ப குறுகியாக இருக்குன்னா. உலகத்தை அவன் வரையறைப்படுத்துறது என்னன்னா, பிறக்குது, இருக்கிறது, இறக்குது, அவ்வளோதோடு முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு மேலே அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அவனோடது. சமண மதத்தவர்கள் அதற்கு மேலே இல்லை, உன்னுடைய சித்தாந்தம், உன்னுடைய வரையறை தவறானது என்று, அது ரொம்ப குறுகியது என்று கண்டிக்கிறார்கள். அவர்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சித்தாந்தம் சொல்லுகிறார்கள். அதற்கு மேலே புத்தர் ஆகமத்துனா, புத்த சாஸ்திரங்களில் சமணருடைய கொள்கையும் ரொம்ப குறுகியது, ரொம்ப வரையறையுதுன்னு சொல்லி அதை கண்டிக்கிறார்கள். அதற்கு மேலே அவர்கள் இன்னும் கொஞ்சம் பறந்து சொல்லுகிறார்கள். அந்த புத்த மத தத்துவமும் அது சூன்யவாதம் அல்லது
க்ஷணிக விஞ்ஞானவாதம், அப்படி அதற்குள்ளேயே 2 3 4 பிரிவு இருக்குது. அது எல்லாமே தவறு என்று இந்த தேவ ஆகமங்கள், நம்ம ஆஸ்திக தர்சனங்கள், இதெல்லாம் நாஸ்திக தரிசனம் தான். லோகாயத்தர், அருகர், பௌத்தம் சொல்கிறதெல்லாம் நாஸ்திக தரிசனம் தான். அதெல்லாம் தவறு என்று அதுவும் கண்டிக்கப்படுது. அதை கண்டிக்கிறது யார்? தேவராகமத்தில் ஈஸ்வரனால் அருளப்பட்ட ஆகம சாஸ்திரங்கள் அதெல்லாம் கண்டிக்கின்றன. அதனால் அவை தேவராகமத்து. அதுக்கப்புறம் அவை பிரம்மன், அரி, ஈசர் ஆகமத்து. அதற்கு மேலே அந்த தேவராகமம் அப்படிங்கிறதுக்கு மேலே பிரம்மன், ஹரி, ஈஸ்வரன், அந்த சைவ ஆகமங்கள், வைஷ்ணவ ஆகமங்கள் இதெல்லாம் இருக்கே, அந்த ஆகமங்கள் எல்லாம் அந்த தேவராகமத்தையும் கண்டிக்கின்றன. தேவராகமங்கிறது எதை சொல்கிறாருன்னு தெரியல. தேவராகமத்தும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஆகமங்கள், பிரம்மன், ஹரி, ஈசர் இவர்களுடைய பற்றி சொல்லுகின்ற ஆகம சாஸ்திரங்கள் அவைகளை கண்டிக்கின்றன. அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் சரியில்லைன என்று கண்டிக்கின்றன. அந்த ஆகமத்திலையும் அதையும் கடந்து சில விஷயங்களை புராணங்கள் சொல்லுகின்றன. ஆனால் ஆகமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புராண தத்துவங்கள், புராணங்கள் கண்டிக்கின்றன. ஆனால் ஒரு ஆகமம்னு எடுத்துக்கொண்டால் அவர் பிரம்மா மட்டும்தான், இல்லை விஷ்ணு மட்டும்தான், சிவன் மட்டும்தான், வேறு யாரும் கடவுள் இல்லைன்னு, மற்ற கடவுள்லாம் இருக்கலாம், அவருக்கு கீழே தான் அப்படின்னு சைவ ஆகமம் சொல்லும். வைஷ்ணவ ஆகமம் எடுத்துக்கொண்டால் அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லும். சாக்த ஆகமம் எடுத்துக்கொண்ட சக்தி அம்பாள் தான் பெரிய ஆள், சிவன் விஷ்ணுவெல்லாம் அவருக்கு கீழே தான், அம்பாள் இல்லைன்னா இவர்கள் ஒன்று ஆட முடியாது, அம்பாள் தான் ஆட்டி வைக்கிறாருன்னு அது சொல்லும். அதனால் அதுக்குள்ளே ஒரு லிமிட்டேஷன், வரையறை இருக்குது. புராணம் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்துக்கும் கதை சொல்லி எல்லாத்தையும் சமன்வயப்படுத்துது. புராண இதிகாசங்கள் அவையும் அதற்கு மேலே புராணத்துக்கு மேலே பாரதம் இருக்கே, மகாபாரதம், அது எல்லாத்துக்குமே தர்ம தத்துவ விஷயங்களை சொல்லுகின்றது, எல்லாத்தையும் ஒன்றிணைப்பதாக இருக்கின்றது. இந்த எல்லா சித்தாந்தங்களுக்கும் மேலான பல்வேறு சித்தாந்தங்களையும் ஒன்றிணைத்து பாரதமானது, மகாபாரதமானது பேசுகின்றது. அந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் நீதி சாரத்துன, அவையும் நீதி சாரத்துன, இந்த தர்ம சாஸ்திரங்கள் பாரதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் கடந்து பல்வேறு விஷயங்களை சொல்லுகின்றன. அதுக்கு பாரதத்துக்கும் சில விஷயங்கள் வரையறை, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதற்கு மேலே தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. நீதிசாரங்கிறது தர்மசாஸ்திரங்கள். அந்த தர்மசாஸ்திரங்கள் ஸ்மிருதி கிரந்தங்களாக இருக்குது. அதற்கும் மேலே, அதற்கும் நமக்கு மேலே பிரமாணமாக, முக்கிய பிரமாணமாக இருக்கிறது வேதங்கள் தான். அதனால் வேதத்தினுடைய கர்ம காண்டங்கள், தர்மசாஸ்திரத்தில் நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அதை தெளிவுபடுத்துறதுக்கு கர்மகாண்டம் தான். கர்மகாண்ட வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதான் பிரமாணம். வேதத்தில் சொல்லி இருக்கிறதுக்கும் ஸ்மிருதியில் தர்மசாஸ்திரத்துக்கும் சொல்லி இருக்கிறதுக்கும் ஏதாவது முரண்பாடு இருந்தால் நம்ம வேதத்தை தான் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளணும். முதல் பிரமாணம் வேதம் தான். அதனால் கர்மகாண்டம், வேதத்தினுடைய கர்மகாண்டத்து அவை கர்மகாண்டமானது அதை கண்டிக்கின்றது. அதற்கு மேலே அது இருக்குது. அந்த கர்மகாண்டத்துக்கு மேலே இருக்கிறது உபாசனா காண்டம், வேதத்தினுடைய உபாசனா பகுதி. கர்மத்தையும் கடந்த பல்வேறு விஷயங்களை உபாசனா காண்டமானது சொல்லுகின்றது. அவை யாவும், அந்த உபாசனா காண்டத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் யாவும் உபனிடதம் அவைகளால் கண்டித்தலாம். அங்கே என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, நேதம் எதிதம் உபாசத்தேன, நீ எதை உபாசித்து கொண்டு இருக்கிறாயோ அது பிரம்மம் அல்லனா, அது பிரம்மம் அல்ல, உபாசிக்கிற நீயே பிரம்மம்னா. அதனால் கர்மகாண்டத்தில் சொன்ன உபாசனா காண்டத்தில் சொல்ல பல்வேறு விஷயங்களை ஞான காண்டமானது, ஏன்னா அங்கே அதெல்லாம் உபாசனைன்னு வர்ற பொழுது துவைத்தமாக வருது. அந்த துவைத்தம் உபனிஷத்துக்களால் கண்டிக்கப்படுகின்றது. அதனால் அத்வைதம், வேதம், உபனிஷத்துக்கள் அத்வைதத்தை சொல்லுகின்றன. அதனால் அவையாவும் உபனிடதம் அவைகளால் கண்டித்தலாம். அவை நிர்ணயம் செய் அறி எமை ஒன்று கண்டிக்க ஆகாதலாலும். அதனால் அவைங்கிறது உபனிடதங்கள், வேதாந்தம். இப்போ எல்லா பிரமாணங்களுக்கும் மேலான பிரமாணமாக இருக்கிறது உபனிஷத்து தான். வேதம் தான் எல்லாத்துக்கும் மேலான பிரமாணம். அந்த வேதத்துக்குள்ளேயும் எது மேலான தத்துவத்தை சொல்லுகிறதுனா உபனிஷத்துக்கள் தான் சொல்லுகின்றது. அதனால் சிகரம்னா உபனிஷத்துங்கிறது வேதத்தினுடைய சிகரமாக, முடியாக இருக்கின்றது. அந்த உபனிஷத்து என்ன சொல்லியிருக்கோ அதான் தத்துவம், அதான் பிரமாணம். அவை அப்படி அந்த உபனிஷத்துக்களால் நிர்ணயம் செய்யப்பட்டு அறியப்படுகின்ற
எமை நிர்ணயம் செய் அறி எமைனா வேதத்தினால் நிர்ணயம் செய்யப்பட்டு அறியப்படுகின்ற பிரம்மமாகிய எமை. பிரம்மமாகிய எமை பிரம்மமாகிய நமை. அதனால் உபனிஷத்து என்ன சொல்லுது? தத்துவமசின்னு தான் சொல்லுது. நீ அந்த பிரம்மம் என்று சொல்லுகின்றது. அப்போ வேதம் பிரம்மம் தான் அனைத்திற்கும் மேலானது அப்படிங்கிறத சொல்லுகின்றது. அப்புறம் அந்த பிரம்மம் எங்கே இருக்குன்னா ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஒவ்வொரு நாமரூபத்துள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றது. அதனால் அப்படி வேதத்தினால் நிர்ணயம் செய்யப்பட்டு அறியப்பட்ட எமை அறியப்பட்ட ஆத்மாவாகிய என்னை பிரம்மமாகிய என்னை ஒன்று கண்டிக்க ஆகாததாலும். இதற்கு மேலே வேற ஏதாவது ஒரு பிரமாணம் நீ இல்லைன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. நான் இல்லைன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? நீ இல்லைன்னு எப்படி யாரும் சொல்ல, நான் இல்லைன்னு நீ இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும். வேற எதுவும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் நான் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, நீ இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் அதற்கு மேலே ஒன்று இல்லை, அதற்கு மேலே இன்னொரு பிரமாணம் இல்லைன்னு. அதனால் கண்டிக்க எமை ஒன்று கண்டிக்க. உபனிஷத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அத்வைத சித்தாந்தத்தை கண்டிக்கிறதுக்கு மறுக்கிறதுக்கு வேற எந்த சித்தாந்தமும் உலகத்தில் எந்த மதத்திலையும் எந்த அறிஞராலும் வேற யாராலையும் சொல்லப்படவில்லை. அப்படி ஒன்று இல்லை. அப்படி ஒன்று யாராவது சொல்லி மறுத்தான்னா அது அவர்களையே மறுப்பதாக ஆகும். நான் இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவனாவது ஒருத்தர் வாயை திறந்து நான் இல்லைன்னு சொன்னால் அது எப்படியோ அப்படித்தான் ஆத்மா இல்லைன்னு சொல்வது. ஏன்னா ஆத்மா இல்லைன்னா அவர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டார், இவரே இருக்க மாட்டார். நான் ஊமை அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராவது நான் ஊமைன்னு எவனாவது சொல்ல முடியுமான வாயை திறந்து சொல்ல மாட்டான். அப்போ என்னது? நான் இல்லைன்னு சொல்கிறது ஒரு வாயை திறந்து நான் ஊமைன்னு சொல்வதற்கு சமானமானது. அதனால் இதை வேதாந்தம் சொல்லுகின்ற அத்வைத சித்தாந்தத்தை மறுப்பதற்கு வேறு பிரமாணம், அதற்கு மேலே அதை கண்டிப்பதற்கு இன்னொரு பிரமாணமானது இல்லை. அப்புறம் வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா அகண்டமான பிரம்மத்தை சொல்லுகின்றது. எல்லா இடத்திலும் சர்வ வியாபகமாக இருக்கின்ற ஒரு வஸ்து தத்துவத்தை சொல்லுகின்றது, வஸ்துவை சொல்லுகின்றது. அப்போ அதை கண்டிக்கணும்னா நீ சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னு உபனிஷத் சொல்லுது. இல்லை அதுக்கு மேலே இன்னொரு பொருள் இருக்குன்னு அவன் சொல்லணும். சொன்னாதான் இது கண்டமாகும். இந்த பிரம்மமே சர்வ வியாபகம்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே என்னுடைய கடவுள் தான் பெருசுனாக்கா இது சர்வ வியாபகம்னு ஆயிடுச்சு. அதுக்கு மேலேங்கிறது இல்லை. அதனால் அதுக்கு மேலே என்னுடைய கடவுள் அல்லது நான் சொல்கிற சித்தாந்தம்னு எதுவுமே கொண்டு வர முடியாது. ஆகவே வேறு எந்த பிரமாணமும் இல்லை. அதனால் எவமில்னா குற்றம் இல்லாத, தோஷம் எவ்வம் இல்லாத, குற்றம் இல்லாத உபநிடதத்தில் எவ்வித தோஷமும் இல்லாத உபநிடதத்தில் அதீத பிரமாணம் வேறு, அந்த உபனிஷத்தை விட வேறு மேலான பிரமாணம் இல்லாதபடியினாலும், அதற்கு மேலே அதை மறுப்பதற்கு இன்னொரு பிரமாணமானது இல்லாதபடியினாலும். அதனால் அப்படி யாராவது அறிவுபூர்வமாக தெளிவாக சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி சொல்வதற்கு எதுவும் இல்லை, வேற சாஸ்திரங்களும் இல்லை. உபனிஷத்துக்கு மேலே உயர்ந்த தத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு சாஸ்திரம் இல்லை, சொல்லுகின்ற ஆளும் இல்லை. அதனால் அதீத பிரமாணம் வேறு இல்லாதபடியினாலும் யாவும் யாவு அப்படிங்கிறது யாவு பிரமாணத்தினுக்கும்னா எந்த பிரமாணத்தினுக்கும், எந்த பிரமாணத்திற்கும் ஈய விட்டுறணும். யாவு பிரமாணத்திற்குனா எந்த பிரமாணத்திற்கும், அவை முடியாதலாலும் எந்த பிரமாணத்தினாலும் இதை நீக்க, பிரம்மங்கிற தத்துவத்தை நீக்க முடியாததாலும் யாமே அகண்டன். அப்படி பிரம்மமாக இருக்கின்றேன் நானே அகண்டன். அடுத்த லட்சணம் அபரிச்சின்னன். பரிச்சின்னம் இல்லாதது. எல்லாம் ஒரே மாதிரியான அர்த்தம் தான். அகண்டன்கிறதுக்கும் அபரிச்சின்னனுங்கிறதுக்கெல்லாம் பெரிய வேறுபாடு கிடையாது. சப்தங்கள் வேற வேற, அதனால அதற்கான விளக்கமும் விளக்குகின்ற முறையும் வேறாக இருக்கின்றது. பரிச்சின்னம்ங்கிறது இல்லை. சரி, அதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில், மாலை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.